கர்த்தருடைய நாமம் அமைக்கப்படுவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலவெளியில் மீண்டும் உங்களை சந்திப்பது ஆண்டவர் கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நம்பிக்கை டிவியின் மூலிமா மீண்டுமா உங்களை நாங்கள் சந்திக்கும்படியாக ஆண்டவர் பாராட்டின அந்த கிருபைகளுக்காக நன்றி. கண்களை மூடி நாம் செபிப்போம். உன்னதத்தில் வாசம் செய்கிற எங்கள் தெய்வமே, இந்த காலவேளைக்காக நன்றி செலுத்துகிறோம் சாமி. இந்த காலவேளை எங்களோடு நீங்கள் என்ன பேச சித்தமாக இருக்கிறீர்களோ நீர் பேசுவீராக. நீ பேசுகிற தெய்வம், நீர் பேசுவீராக. மனுஷன் பார்க்குற போல நீங்கள் எங்களை பார்க்குறது அல்ல. மனுஷன் முகத்தை பார்க்குறான், நீரோ எங்களுடைய இதயத்தின் ஆழங்கள் ஆராய்ந்து அறிகிற தெய்வம். சூழ்நிலைகளை நீங்கள் அறிந்திருக்கிறவர், நீர் எங்களோடு பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. அருமையான பிள்ளைகளே, இந்த கால வேளையில் இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டு இருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் பேசுகிற ஒரு காரியம் என்னென்று சொன்னால், உங்களுக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யுத்தம் செய்வேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக வழக்காட போகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக யுத்தங்களை செய்து ஜெயத்தை கொண்டாட போகிறார். என்னென்ன காரியங்களுக்காக தோல்வியோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் முயற்சி பண்ணி நீங்கள் தோல்வியோடு இருக்கிற தேவன் அறிந்திருக்கிறார். நீங்கள் முயற்சி பண்ணி எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் போராடி எல்லா ஜெயமாக வாழணுன்னு நினைக்கும் போதெல்லாம் நான் தோல்வியை தான் கண்டேன்னு சொல்லி நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்காக யுத்தம் செய்வேன். மனுஷன் போல ஆண்டவர் யுத்தம் செய்கிறவர் அல்ல. மனுஷர்கிட்ட போராடி ஜெபிக்க வேண்டிய அவசியம் அல்ல. உங்களுக்காக யுத்தம் செய்கிற ஒரு தெய்வம் உங்களுக்காக யுத்தம் செய்ய போகிறார். யாத்திராகம் 14 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது, நான் உனக்காக யுத்தம் செய்வேன். The God will be fight for you. The Lord will fight for you. சர்வ வல்லமுள்ள தேவன் உங்களுக்காக வழக்காடுக போகிறார். சர்வ வல்லமுள்ள தெய்வம் உங்களுக்காக யுத்தங்களை செய்ய போகிறார். சர்வ வல்லமுள்ள தெய்வம் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்ய அவர் ஆயத்தமாக இருக்கிறார். நீங்கள் தோல்வியோடு வாழ்ந்திருக்கலாம். நீங்கள் எந்தெந்த இடத்துலலாம் யுத்தங்கள் செய்து ஒருவேளை உங்கள் கேஸு விஷயத்துலேயும் நீங்கள் தோல்வியாக இருந்திருக்கலாம். நீங்கள் எல்லா டாக்குமெண்ட்ஸ் கரெக்டாக வைத்து கூட நான் ஜெயமாக பார்க்க முடியல சொல்லுகிற உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்காக நான் வழக்காடுவேன். மனுஷன் ஒரு வேளை உங்களை ஏமாற்றலாம். மனுஷன் உங்களுக்கு வேண்டிய கண்ணீரோடு இருக்க செய்யலாம். மனுஷன் உங்களோடு இருந்து கொண்டு உங்களுக்கு விரோதமாக செய்யப்படலாம். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் துரோகத்தின் பதிலுக்கு ஆண்டவர் உங்களோடு யுத்தம் செய்ய போகிறார். உங்களுக்காக வழக்காட போகிறார். உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, என்னென்ன காரியத்தில் நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீங்க, என்னென்ன காரியத்தில் நீங்கள் ஜெயில்லாத வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க, என்னென்ன காரியம் நான் முயற்சி பண்ணி தோல்வியோடு இருக்கிறேன்று இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டுக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன சொன்னால், நான் உங்களுக்காக யுத்தம் செய்வேன். நான் உங்களுக்காக யுத்தம் செய்ய போகிறேன். நான் உங்களுக்காக வழக்காட போகிறேன். எந்தெந்த இடத்துல எல்லாம் வழக்காட வேண்டுமோ உங்களுக்காக ஆண்டவர் யுத்தம் செய்ய போகிறார். மனுஷன் யுத்தம் செய்கிறதல்ல. மனுஷன் உங்களுக்காக யுத்தம் செய்து உங்கள் தோல்வியை பார்த்துருக்கலாம். ஆனால் இயேசு உங்களுக்காக யுத்தம் செய்வார் என்று சொன்னால் ஜெயம் நிச்சயம். உங்கள் தோல்வியின் மத்தியில் ஆண்டவர் இந்த நாள் உங்களை பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்க போகிறவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக செய்யப்பட்ட சண்டைகளுக்கு விரோதமாக, உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக செய்யப்பட்ட எந்த காரியம் இருந்தாலும் சரி, என் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காக வழக்காட போகிறார். உங்களுக்காக ஜெயத்தை கொடுக்க அவர் வழக்காட போகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு விரோதமாக மந்திரங்கள், உங்களுக்கு விரோதமாக பில்லிசூனி கட்டுகள், உங்களுக்கு விரோதமாக செய்யப்பட்டு இருக்கிற எல்லா விதத்துக்கும் என் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்ய போகிறார். மனுஷ யுத்தம் போகிற தேவன் போடுகிறதல்ல. தேவன் எங்கே யுத்தம் செய்தாலும் ஜெயம் அவரால் நிச்சயம் தர முடியும். மோசேவே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஜெயத்தை கொடுத்த ஆண்டவர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கார். உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். இஸ்ரவேலுக்கு ஜெயத்தை கொடுத்த ஆண்டவர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கார். அவர் உண்மையுள்ள தேவனாக காணப்படுகிறார். ஆவிக்குள்ள இஸ்ரவேலாக இருக்கிற அருமையான சகோதரிய சகோதரனே, ஆண்டவர் உங்களுக்கு யுத்தத்தை செய்து உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்க போகிறார். உங்களுக்கு விரோதமாக
உங்களுக்கு முன்பதாக எந்த ஆசீர்வாதமே இல்லை. ஆசீர்வாதம் சுகந்தரை கொடுக்கிற எந்த விதமான வழிவாசலை இல்லைன்னு நினைக்கிற உங்களுக்காக யுத்தம் செய்ய போகிறார். ஆசீர்வாதமே எங்களுக்கு வரத்துக்கு வழிவாசல்னு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீங்களவா? இந்த நாள் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம் என்ன? ஆண்டவர் வழிவாசலை உண்டாக்க போகிறார். உங்களுக்கு வழிவாசலை தேவனாய் கர்த்தர் உண்டாக்க போகிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஜெயத்தை கொடுத்த ஆண்டவர், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வழி நடத்தின ஆண்டவர் இன்னியும் உங்களுக்கு ஜெயத்தை கொடுத்து உங்களை வழி நடத்த போகிறார். இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் பார்க்காத ஜெயத்தை என் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். இது வரைக்கும் நீங்கள் பார்க்காத உயர்வுகளை என் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து வழிநடத்த போகிறார். இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் பார்க்காத உயர்வுகளை இந்த நாட்களில் வரப்போகிற நாட்களில் பார்க்க போதும். இனிமேல் வரப்போகிற நாட்களில் நீங்கள் பார்ப்பீங்க தேவனுடைய பிள்ளைகளே. எந்த காரியம் இருந்தாலும் சரி, the Lord will fight for you. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக யுத்தம் செய்கிறார். ஒருவேளை பலவீனத்தோடு இருக்கலாம். அந்த பலவீனத்தின் மத்தியில் ஆண்டவர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்க போகிறார். அநேக நாட்களில் நான் பலவீனத்தோடு காணப்படுகிறேன், என் வாழ்க்கையில் ஜெயம் இல்லை, என் வாழ்க்கையில் வெற்றி இல்லை, இந்த பலவீனத்திலேருந்து நான் மேலே வர முடியலன்னு நினைக்கிற உங்களுக்கு ஆண்டவர் ஜெயத்தை கொடுக்க போகிறார். எசேக்கியா ராஜா என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஏசாயா 38 அதிகாரத்தில் அங்கே பார்த்திங்கன்னா அந்த எசேக்கியா ராஜா பலவீனப்பட்டு மரண பரியன்று போயிட்டு வேறு வழியே இல்லை. தீர்க்கதரிசி போய் சொல்லி நீ சாவ போகிற, நீ மறிக்க போகிற என்று சொல்லுகிற அந்த சூழ்நிலை எசேக்கியா ராஜா செய்த ஒரே காரணம் தன்னுடைய முகத்தை திருப்பி தேவனை நோக்கி கூப்பிட்டு, தேவனை நோக்கி கூப்பிடும் போது தேவன் அவருடைய சிறைப்பை மாற்றினார். அவர் ஜெபத்தை கேட்டு 5 நாட்கள் கூட்டி கொடுத்தார். தேவன் எல்லா விதத்திலையும் மரணத்தின் மேலே யுத்தத்தை, மரணத்தின் மேலே ஜெயத்தை எடுத்தவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. உங்களுடைய பலவீனத்தின் மத்தியில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், சோர்ந்து போயிருக்காதீங்க, கலங்கி போயிருக்காதீங்க. நம்மளுக்காக வழுக்காடுகிற, நமக்காக யுத்தம் செய்கிற ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக வழுக்காடுவார். உங்களுக்காக யுத்தம் செய்ய போகிறார், உங்களை மேன்மைப்படுத்த போகிறார். ஏன்னா அவர் யுத்தம் செய்கிற தெய்வம், அவர் ஜெயக்கூடிய தேவனாக இருக்கிறார். எல்லா சூழ்நிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக யுத்தம் செய்யும் போது எல்லா விதமான நன்மை, எல்லா விதத்து மேலே ஜெயத்தை நம்மளால் ஏற்றுக்கொள்ள, சுதந்திரித்து கொள்ள முடியும். இந்த நாட்களில் பார்க்கும்போது தேசத்துக்கு தேசம் சண்டை, பட்டணத்துக்கு பட்டணம் சண்டை, ஸ்டேட்டுக்கு ஸ்டேட் சண்டை. ஆனால் ஜெயம் யாருக்கு வரும்னு தெரியாமல் சண்டை போட்டு கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நமக்காக யுத்தம் செய்கிற ஒரு தெய்வம், நமக்காக வழக்காடுகிற தெய்வம் இயேசு கிறிஸ்து எப்போதும் நமக்கு ஜெயத்தை கொடுக்குறவர் தான் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நம்ம நடத்துகிற தெய்வம், உங்களை போஷித்த தெய்வம், இது வரைக்கும் வழி நடத்தின ஆண்டவர் இனியும் உங்களுக்கு ஜெயத்தை கொடுத்து வழிநடத்த போகிறார். அதான் இப்போ யாத்ராம 14 அதிகாரம் 14வது வசனத்தில் சொல்லப்பட்டுக்குது, the Lord will fight for you and you have only be silent. அவருக்காக ஆண்டவர் நமக்கு யுத்தம் செய்யும்போது நம்ம செய்ய வேண்டிய ஒரே காரணம் என்று சொன்னால், ஆண்டவர் சமூகத்தில் சைலண்ட்டாக உட்கார வேண்டும். ஆண்டவர் சமூகத்தில் சைலண்ட்டாக நம்ம உட்காரணும். நம்ம எங்கெங்கே போய் உட்காருறோம், மனுஷர்கிட்ட போய் உட்காருறோம், உதவி செய்கிற மனுஷன் நம்மளுக்கு உதவி செய்வானான்னு போய் உட்காருக்கிறோம், ஒரு அரசியல்வாதிக்கிட்ட போய் உட்காருறோம், நம்மளை உயர்வு கொடுக்குற ஒரு மனுஷக்கிட்ட போய் உட்காருறோம். நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், ஆண்டவர் சமூகத்தில் உட்காரும் போது, ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் செவிக்கும் போது, ஆண்டவர் சமூகத்தில் உபாசம் பண்ணும்போது, ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் வேத வாசிக்கும் போது ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். நீங்கள் சும்மா இருங்க, நான் உங்களுக்காக யுத்தம் செய்வேன்னு ஆண்டவர் சொன்னாரே. ஆண்டவர் யுத்தம் செய்யணும்னு சொன்னால் ஆண்டவர் சமூகத்தில் நம்ம காத்திருந்தால் மட்டும்தான் ஆண்டவர் நமக்கு யுத்தம் செய்ய போகிறார். நம்ம எங்கே போய் உட்காந்து கொண்டு இருக்கிறோம், நம்ம எந்த இடத்துல போய் உட்காந்து கொண்டு இருக்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளே? ஆண்டவர் சமூகத்தில் விட்டு நம்ம எங்கே போனாலும் நமக்காக வழக்காடுகிறவர் யாருமே இல்லை. இந்த பூமியில் நீங்கள் ஜெயமாக வாழணும் ஒரே ஒரு வழி என்னென்னு சொன்னால், ஆண்டவர் சமூகத்தில் நம்ம போய் உட்காரும் போது தான். ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் உட்காந்து பாருங்கள், உங்களுக்காக ஆண்டவர் யுத்தத்தை செய்வார். ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து ஜெபித்து பாருங்கள், ஆண்டவர் உங்களுக்காக யுத்தத்தை செய்வார். ஆண்டவர் சமூகத்தில் போய் கண்ணீரோடு ஜெபித்து பாருங்கள், ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து அண்ணால பாருங்கள், தன்னோட துக்கத்தை எல்லாவற்றையும் ஆண்டவர் சமூகத்தில் ஊழ்த்தின உடனே சாமுவேல் என்று சொல்லி ஒரு குழந்தை வந்தது. ஆண்டவர் சமூகத்தில் நம்ம உட்காரும் போது தான்
ஆண்டவர் நமக்காக யுத்தம் செய்வார். நம்மளுக்கு விரோதமாக மனுஷர்கள் வரலாம், நம்மளுக்கு விரோதமாக சட்டங்கள் எழுப்பலாம், ஒரு வேளை உங்களுக்கு விரோதமாக கேஸாக இருக்கலாம். நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்காக வழக்காடுகிறவர் இயேசு ஜெயத்தை கொடுப்பார். உங்களுக்காக வழக்காடுகிற இயேசு ஜெயத்தை கொடுக்க அவர் உண்மை உள்ள தேவனாக காணப்படுகிறார். அது மட்டுமே இல்லை, உங்களுக்கு விரோதமாக வருகிற பில்லி சுனை கட்டுக்கள், மந்திரங்கள், ஏவல்கள், உங்களுக்கு விரோதமாக வருகிற எல்லா பிளாக் மேஜிக்கல்லையும் ஆண்டவர் யுத்தம் செய்து உங்களுக்கு சமாதானமாக ஜெயத்தோடு வாழ செய்கிறவர் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய பிள்ளைகளே. ஆண்டவர் சமூகத்தில் உட்காரும் போது தான் நம்மளுக்கு அற்புதத்தை காண முடியும். ஒரு ஜெபிக்கிற மனுஷன் ஆண்டவர் நமக்காக யுத்தம் செய்வார். நீங்கள் ஜெபிப்பீங்களே என்று சொன்னால் ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து ஜெபித்து பாருங்கள், ஆண்டவர் உங்களுக்காக யுத்தத்தை செய்வார். நம்ம யுத்தம் செய்கிற ஆண்டவர் யாருன்னு சொன்னால் வானத்தையும் பூமியை உண்டாக்கின ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சகல அதிகாரம் படித்தவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பிசாசின் வல்லமையில் முறித்தவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சாவு மேலே ஜெய எடுத்தவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் சொன்னால் ஆகும், அவர் கட்டளை எடுத்தால் நிற்கும். அந்த இயேசு உங்களுக்காக யுத்தத்தை செய்ய போகிறார். எப்போ அந்த யுத்தத்தை செய்வார் என்று சொன்னால், நான் உனக்காக யுத்தம் செய்கிற அமைந்திருந்து சொல்லும்போது ஆண்டவருடைய சமூகத்தில் அமைந்திருந்து நீங்கள் செபிக்கும் போது தான் ஆண்டவர் அற்புதத்தை செய்ய முடியும். அப்போ தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்ய முடியும். ஆண்டவர் தான் நம்மளுக்கு ஒரு வழி, ஆண்டவர் தான் நம்ம வாழ்க்கையில் அற்புதத்தை செய்யணும், ஆண்டவர் தான் நம்ம வாழ்க்கையில் ஜெயத்தை கொடுக்கணும்னு ஆண்டவர் சமூகத்தில் உட்காரும் போது ஆண்டவர் செய்கிறதுனா அவர் நமக்காக எழுந்து யுத்தங்களை செய்வார். நமக்காக எழுந்து யுத்தங்களை செய்து நம்மளுக்கு ஜெயத்தை கொடுக்கிறவர். இந்த உலகமே ஆப்போசிட் வந்தாலும், உங்களுக்கு விரோதமாக உலகமே எதிர்த்து நின்னாலும், உங்கள் பிஸ்னஸ்க்கு விரோதமாக உலகமே எதிர்த்து நின்னாலும், இயேசு ஒரு தெய்வம் உங்களுக்காக யுத்தம் செய்வார் என்று சொன்னால் நீங்கள் ஜெயம் பெற்றவர்கள், நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கக்கூடியவர்கள், நீ கனமான இருக்கக்கூடியவர்கள். எப்போதுனாக்கா ஆண்டவர் சமூகத்தில் நம்ம காத்திருந்து ஜெபிக்கும் போது ஆண்டவர் நமக்காக யுத்தத்தை செய்வார். ஆண்டவர் நமக்காக யுத்தத்தை செய்வார். தேவனுடைய பிள்ளைகளை, எப்போது ஆண்டவர் சமூகத்தில் நம்ம யுத்தம் செய்கிறதல்ல, நம்ம ஞானத்தில் யுத்தம் செய்கிறதல்ல, நம்மளுக்கு தெரிஞ்ச திறமையோடு யுத்தத்தை செய்கிறதல்ல. தேவன் சமூகத்தில் நம்ம உட்காரும்போது தேவன் நமக்காக யுத்தத்தை செய்வார். தேவனுடைய சமூகத்தில் காத்து இருக்கிறது தான் நம்முடைய வேலை. ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே என்னுடைய பிரச்சனையை நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க, ஆண்டவரே என்னுடைய கண்ணீரை நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க, ஆண்டவரே என்னுடைய போராட்டத்தை நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க, ஆண்டவரே என்னால் ஜெயிக்க முடியல, என்னால் போராட முடியல என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் உட்காந்து பாருங்கள். ஆண்டவர் உங்களுக்காக யுத்தத்தை செய்ய போகிறார். அது எந்த விதமான காரியம் இருந்தாலும் சரி, ஆண்டவரை நம்பி இருக்கும் போது, ஆண்டவர் சார்ந்து இருக்கும் போது, ஆண்டவருக்காக ஆண்டவர் தான் நம்ம வாழ்க்கையில் எல்லாம் நடிக்கும் போது ஆண்டவர் நமக்காக யுத்தத்தை செய்ய அவர் உண்மை உள்ள தேவனாக காணப்படுகிறார். யோசித்து பாருங்கள், பவுலும் சீலாவும் இரவில் ஆண்டவரை அவங்க நல்லா ஆராதிக்கிற சூழ்நிலைகள் அல்ல, அவங்க நல்லா ஜெபிக்கக்கூடிய சூழ்நிலைகள் அல்ல, சிறைசாலையில் கையை காலை கட்டினும் போது அவங்க துக்கத்தை பார்க்கல, அவங்களுடைய வேதனையை பார்க்கல, அவங்க கஷ்டத்தை பார்க்கல, தேவனை துதித்து ஜெபித்தார்களாம். தேவனை துதித்து ஜெபித்தார்களா? தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் ஆண்டூர் சமூகத்தில் எந்த சூழ்நிலைன்னு பார்க்காம ஆண்டூர் சமூகத்தில் நீங்கள் உட்காரும் போது, வேதத்தில் வாசிக்கிறோம், பவுலும் சீலாவும் துதித்து ஜெபிக்கும்னு சிறையிருப்பும் அசந்து தான், அந்த பூமியை அசுக்கப்பட்டதான். ஆண்டவர் சமூகத்தில் உட்காரும் போது ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் செய்யும் போது உங்கள் குடும்பம் உங்களுக்கு விரோதமாக வராது, உங்களுக்கு சத்ரு உங்களுக்கு விரோதமாக வராது, உங்களுக்கு மந்திரங்கள் உங்களுக்கு விரோதமாக வராது, பில்லி சொன்ன கட்டுகள் உங்களுக்கு விரோதமாக வராது, உங்களுக்கு விரோதமாக எந்த ஆயுதமும் வாய்க்காமலே போகும் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம்.